நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்பயே வந்து ஸ்கூல்லாம் லீவ் விட்டுருந்தாங்க அப்படின்னா அந்த ஈவினிங் நேரத்தில் ஏதாவது திங்கணும் போல நாக்கு நம்மன்னு இருக்கும். அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்களும் ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னாங்க. ஸ்நாக்ஸ் செய்கிற மாதிரி என்ன இருக்குன்னு பார்த்தா 1க்கு 3 பாக்கெட்டாக அந்த சவப்பவுல் பாக்கெட் இருந்துச்சு. சரி அதில் பாலை கொடுத்துருவோம் அப்படின்னு தான் நினச்சேன். முன்னாடி ஒரு தடவை இந்த சவப்பவுலில் புட்டு மாதிரி செஞ்சுருந்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதையே செய்ய சொன்னாங்க வீட்டில், சேர்ந்துட்டு அதுதான் செஞ்சேன். சவப்பவுலை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும், கருகிடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை நல்லா பொடி பண்ணிடணும். மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் 2 ஏலக்காவையும் போட்டு பொடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த பவுடரில் வந்து கொஞ்சமாக உப்புத்தூள், கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி தெளித்து கொழுக்கட்டை பதம் பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும் அந்த மாவு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு அதில் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் துருவலையும் போட்டு அதை நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடணும். அதுக்கப்புறம் ஜீனி இல்லை நாட்டு சர்க்கரை இல்லை சர்க்கரை எது இருக்கோ அதை போட்டு கொஞ்சோண்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி கிண்டி கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிடாத பிள்ளைங்க கூட சாப்பிடும். நார்மல் புட்டை விட இந்த அவல் புட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை